நாளாகமம் 19 அதிகாரம் 11 2 நாளாகமம் 19:11. இதோ ஆசாரியனாகிய அமரியா கர்த்தருக்கடுத்த எல்லா நியாயத்திலும் இஸ்மவேலின் குமாரனாகிய செபதியா என்னும் யூதா வம்சத்தின் தலைவன் ராஜாவுக்கு அடுத்த எல்லா நியாயத்திலும் உங்களுக்கு மேலான நியாயாதிபதிகள் லேவியரும் உங்கள் கைக்குள் உத்தியோகஸ்தராயிருக்கிறார்கள். நீங்கள் திடமனதாயிருந்து திடமனதோடு கூட இருந்து காரியங்களை நடத்துங்கள். உங்கள் காரியங்களை நடத்துங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். கர்த்தர் துணை என்றான். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? இந்த நாளிலே இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நீங்கள் உத்தமமாய் ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறதா இருந்தால் நீங்கள் இப்பொழுதே திடமானப்பட்டு காரியங்களை நடத்துங்க, சந்தோஷமாய் செய்யுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்றான். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்கின்றார் என்ற சத்தியம் தெளிவாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யார் துணை நிற்கிறார்? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் துணை நிற்கின்றார். யார் துணை நிற்கின்றார்? மனுஷனை தாயின் கருவிலே அற்புதமாய் உருவாக்கினவர். ஆம், அப்படிப்பட்டவராகிய கர்த்தர் துணை நிற்கின்றார். மனுஷருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து வாழ்ந்து சுகித்திருக்க செய்கிறவராகிய கர்த்தர் துணை நிற்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அவர் துணை நிற்கிறார் என்றால் யாரோ ஒருத்தருக்கு அவர் துணை நிற்கவில்லை. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆகவே வாழ்க்கையில் 2 கெட்டியா பிடிக்கணும். உண்மையா இருப்பது, உத்தமமா இருப்பது. ஆண்டவருக்கு முன்பதாக நீங்கள் உத்தமர்களாயிருங்கள். அந்த பாடல் ஒன்று அருமையாய் சொல்லுகிறது. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். பாடுங்க பார்க்கலாம் எல்லாரும். உத்தமமாய் முன் செல்ல ஆமென் உதவி செய்யும் யெகோவா. ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். உத்தமமா நடக்க இந்த நாள்ல நீங்க உங்க இதயத்துல தீர்மானம் எடுங்க. அப்ப கர்த்தர் துணை நிற்பார். ஆமா, ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உத்தமனுக்கு கர்த்தர் துணை நிற்பார். என்னைக்கும் இந்த பாடத்தை மறக்காதீங்க. யோபு உத்தமர் தான். அவரை குறித்து என்ன ஆண்டவர் சொல்லுகின்றார் பாருங்கள். வேதாமத்திலே பார்ப்பீர்கள். ஆனால் யோபு 1:1 படிக்க கேட்போம். ஊர் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாய் இருந்தான். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஊத்ஸ் தேசத்திலே இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று அழகா வேதம் சர்டிபிகேட் தருது. இதெல்லாம் சர்டிபிகேட் இல்லையா? எவ்வளவு பெரிய சர்டிபிகேட்! உத்தமன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாய் இருக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். ஒரு அலுவலகத்திலே உண்மையாய் நிறைய பேர் வேலை செய்வார்கள். ஆனால் ஒரு போராட்ட நேரத்தில் அல்லாவிட்டால் வேறு இடத்துல இதை விட கூடுதல் சம்பளம் கொடுக்கிறவனே உண்மையா இருக்கிறவனும் போகலாம். ஆனால் உத்தமமா இருக்கிறவன் போக மாட்டான். தெரியுமா? அவன் உத்தமன் இல்லைங்க. இங்க கொடுக்குற சம்பளம் போதும், என் எஜமான் என்ன நம்புறாரு. நோ 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 நீங்க கொடுக்குற சம்பளம் எனக்கு, அதனால நான் வரமாட்டேன். என் எஜமான் நம்பி போட்டிருக்காரு, இத்தனை வேலையை பார்த்துக்கப்பான்னு கொடுத்துட்டு போயிருக்கிறார், நான் வரமாட்டேங்க.
வேற 2 மடங்குல 10 மடங்கு சம்பளம் கொடுத்தா நான் வரமாட்டேன். அவன் தான் உத்தமன். உண்மையா வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஆனா ஒரு நல்ல பணம், ஒரு நல்ல வசதியை இன்னொரு கம்பெனி காட்டினா போயிடுவாங்க. உண்மை உள்ளவர்கள் தான், உத்தமர்கள் அல்ல. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றார்? உண்மை உள்ளவர்ன்றதை மென்ஷன் பண்ற, உண்மை உள்ளவர்களை பத்தி மென்ஷன் பண்றதை விட உத்தமனுக்கு கர்த்தர் துணை. ஆண்டவர் நமக்கு துணை நிற்க வேண்டுமானால் உத்தமர்களா இருக்க வேண்டும். உத்தமர்களை எந்த காலத்தில் அறியலாம்? சோதனை காலத்திலும் பாடுகளின் காலத்திலும் புரிந்து கொள்ளலாம். யோபு உத்தமமா இருந்தார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். ஏதோ ஒரு காரணத்தினால கர்த்தர் அனுமதிச்சிருக்காரு. என்ன நமக்கு புரிய போகுது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று தொழுது கொண்டார். அதனால கர்த்தர் அவரை 2 மடங்கு ஆசீர்வதித்தார். மகிமையாய் அவரை இரட்டிப்பான நன்மைகளால் அலங்கரித்தார். அதே ஆண்டவர் இன்றும் இருக்கிறார். உங்களையும் 2 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவருமாயிருக்கிறார். உத்தமர்களை காக்கிறவராய் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதுல விசேஷ விதமாய் சிலருக்கு ஆண்டவர் துணை நிற்கிறது இல்லை. துணை நிற்பதா அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் அவர் துணை நிற்கல. ஏன்னு சொல்றேன் பாருங்க. 2 சாமுவேல் 22:26 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும் உத்தமனுக்கு நீர் உத்தமராகவும் இருக்கின்றீர். 2 சாமுவேல் 22:26 தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவர், உத்தமனுக்கு நீர் உத்தமர். இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க. வாக்கு தத்தம் எல்லாரும் கொடுக்காரு. உங்களுக்கு அதை உத்தமமா நிறைவேற்றி அவர் முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க உத்தமமா இருங்க. நீங்க உத்தமமா இல்லைன்னா அவர் இருக்க மாட்டார்ப்பா. அப்படியே அண்டர்ஸ்டாண்ட், தேவனை புரிஞ்சிக்க. எல்லாரும் வாக்கு பெறுகிறார்கள். யூதாசும் வாக்கு தத்தம் பெற்றார். நீங்கள் இஸ்ரவேலின் கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தில் வீற்றிருப்பீர்கள். வாக்கு பெறுகிறவர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். வாக்கு தத்தத்தை பெறுகிறவர்கள் அநேகர். ஆனால் அதை நிறைவேற பெற்றுக் கொள்ளுகிறவர்களோ ஒருவேளை ஒரு சில சதவீதம் இருப்பதில்லை. அதுல நீங்க இருக்கக்கூடாது. யூதாஸ் அதை இழந்து போனார் அல்லவா? தாவீது நான் உம்மோடு கூட உம்முடைய அரசவையில் இருப்பேன்னு சொல்லி யோனத்தான் சொன்னார். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் அதை வாக்குத்தத்தமாய் கொடுத்தாரோ என்னவோ நான் அறியேன். ஆனா அது நடக்க முடியல. தன் தகப்பனுடைய குறை குற்றத்தில் நிமித்தம் அவரும் ஆண்டு போனார். யோனத்தானே நீ மாண்டு போனாயே என்று சொல்லி சவுலும் யோனத்தானும் சாவிலும் பிரிந்து போகாமல் போய்விட்டார்கள் என்று அழுது கொண்டிருந்தார் தாவீது. அவ்வளவுதான். அப்போ ஒன்று புரியணும், வாக்கு பெறலாம். உத்தவமா அவர் அதில் இருக்கணும்னா நீங்க உத்தவமா இருங்க. நீங்க உத்தவமா இருந்தா அவர் உத்தவமா இருப்பார். உங்கள்கிட்ட பொய் இருந்தா உங்களுக்கு சொல்லப்படுகிறவைகள் பொய்த்து போகலாம். என்ன வேதம் சொல்லுது? உத்தமனுக்கு அவர் உத்தமர். அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். மூடி வச்சுட்டு போக வேண்டியதுதான். உத்தமமா இல்லாதவங்க பைபிள் வசனம் அவங்களுக்கு நிறைய நினைக்கவே வேண்டாம். வாழ்க்கையில உபத்திரவங்கள் பாடுகள் எல்லாம் எல்லாமே கர்த்தர் கைவிடுறது கிடையாது. யோபுவுக்கு சில உபத்திரவம் வருதுன்னா ஆவிக்குரிய உலகத்தில் அதன் வழியாய் கடந்து தான் போக வேண்டும் என்று சொல்லும் போது தேவனே விடுறாருன்னா சில பாடுகள் உபத்திரவங்கள் யோபுவை போல வாழ்க்கையில வரலாமா இருக்கலாம். நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, அதிலேயே நிற்பதில்லை. நம்ம தாண்டி அடுத்து வந்துருவோம். அடுத்து எழும்புவோம். நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் என்னோடி வந்துரும் வாழ்க்கை. புரிஞ்சுக்கிடுங்க. அதுக்காக யோபுவை போல எல்லாம் இழந்து என்ற அல்ல. அது ஒரு விசேஷமான ஒரு கேரக்டர். எல்லாரும் ஒரே விதமான கேரக்டர்ஸ் அல்ல. நோவா இருந்தார். அவரு பேழை செய்யணும்னா எல்லாரும் பேழை செய்யறவங்களா கிடையாது. கற்பலகையை வாங்கினார் மோசேனா எல்லாரும் கற்பலகை வாங்குறவங்களா இல்லை. யோபு உபத்திரவத்திற்கு ஒரு மாதிரியாய் ஒரு எக்ஸாம்பிளா இருந்து தேவனை பற்றியும் ஆவிக்குரிய உலகத்தை பற்றியும் புரிவதற்காக அவர் அந்த பாதையில் சென்றிருக்கலாம். தேவன் அவரை அதற்கு அழைத்திருக்கலாம். அந்த பாதை எல்லோரையும் அப்படி போறதுக்கு அழைக்கல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை எல்லோரையும் அப்படி தேவன் அழைக்கிறது இல்லை. நோவாவை பாருங்கள். ஆதியாமம் 6:9. ஆதியாமம் 6:9.
நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்தான், உத்தமனாயிருந்தான். நோவா உத்தமனா இருந்தான்னு போட்டிருக்கு. நம்ம உத்தமனா இருந்தார், நம்ம வெளியே பேசும்போது அப்படி சொல்லணும். எழுத்தின்படி உத்தமனா இருந்தான்னு படிக்கணும், இருந்தார்னு நம்ம பேசணும். ஏன்னா அவங்கெல்லாம் தேவனே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, நீதிமானா இருந்தார், உத்தமனா இருந்தார் என்று. அப்ப அந்த உத்தமர் கையில் ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அதை அவன் நிறைவேற்றிடுவான், கரெக்டாக செஞ்சிருவான். உள்ள போப்பா அப்படின்னா பேழைக்குள்ள போயிடுவான். உத்தமனாகிய நோவா, கர்த்தருக்கு செவி கொடுத்த ஒரு நோவா. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் ரெண்டு, ஒன்று நோவா, ஒன்று தீத்து. தீத்து வந்ததினாலே எங்களுக்கு தேவன் ஆறுதல் செய்தார். இந்த ரெண்டு பேர்களை தியானிச்சு அழுதுருக்கேன். ஆறுதலின் மகன் நோவா எங்களுக்கு ஆறுதல் உண்டாக இருப்பான். நோவாவுடைய தாழ்மை மற்றும் ஆறுதலின் குணம், அடடா, தேவனுக்கே ரொம்ப பிடிச்சு போச்சு. உத்தமர், அவர் கையில் எல்லாத்தையும் விட்டுறலாம், எல்லாத்தையும் அழிச்சு போடுங்க, அவன் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கும்னு சொல்றாருன்னா அவ்வளவு உத்தமன். அவனுக்கு எப்படி துணை நிற்கிற, அவருக்கு துணை நின்று அவர் உத்தமன்றனால பேழை அரராத் மலையில் போய் தங்குது. அந்த மலையில் செங்குத்தான இடத்துக்கு போய் இந்த பேழை நின்றுச்சுன்னு வைங்களேன், பேழை கவுந்துரும். அதை குறித்து நோவா என்னமே கவலைப்படாமல் இருக்காருன்னா அவருக்கு தெரியும், தேவன் தன்னை அழைத்தால் எங்க இந்த பேழை நிறுத்தணுமோ நிறுத்துவாரு, கரெக்டான இடத்துல நிப்பாட்டுறாரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அரராத் மலை இருக்கிறது. அதே போல அந்த இடத்துல ஆராய்ச்சி செய்து இதே போன்ற அளவிலே ஒரு பேழை ஒன்று இருந்தது என்பதையும், அது அந்த இடத்துல நின்று அப்படியே மக்கி போய், அதாவது அந்த இடத்தில் அதனுடைய படிமங்கள் எல்லாம் தெரிகிறது போல, படிந்து நிற்கிறது போல கண்டுபிடித்திருக்கிறார்கள். எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். பல காலங்கள் அது இல்லை என்றே தேடி காணாமல் போய்விட்டதாக நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒருவர் அதை கண்டுபிடித்து அரசுக்கு அறிவித்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆம், நோவா உத்தமனாய் இருந்தார். இப்படி உத்தமமாக இருக்கும்போது கர்த்தர் துணை நிற்கிறார், பேழையை சரியாய் நிறுத்த. குடும்பம், உங்கள் குடும்பம் தான் பேழை. நீங்கள் நம்பி வந்து ஆண்டவர் பாதத்தில் நின்று விட்டால் அவர் உங்கள் பேழைய, குடும்பம் என்னும் பேழைய கவிழ விட மாட்டார். அழகாய் காத்து கொள்ளுவார், அருமையாய் காத்து நடத்துவார். உங்கள் இதயம் விரும்புகிறதை விட அருமையாக அதை செய்து முடித்து சந்தோஷப்படுத்துவார். அவர் விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார். ஆண்டவருடைய குணம் அது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர் உத்தமர். நீ உத்தமன்னா தான் உத்தமர், பார்த்துக்க. அவர் சொல்றாரு, தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் சொல்லுவாரா இருக்கும், அது செல்லாமல் போச்சுன்னா அது பொய் மாதிரி தானே போகுது. அது ஏன் செல்லாமல் போகுது? நம்ம உத்தமமா ஆண்டவருடைய சித்தத்தின்படி நடவாமற் போனால் அவரால் அதை காப்பாற்ற முடியாது. வங்கியில் நீங்க போய் 10,000 ரூபாய் கட்டுறீங்க, அவங்க சொல்றாங்க இத்தனை ஆண்டுக்கு பிறகு இது 50,000 உங்களுக்கு கிடைக்குங்க, 5 மடங்கு பெருகிறது உங்களுக்கு கிடைச்சிரும் சொல்றாங்க. ஆனால் நீங்கள் அந்த 10,000த்திலேயே நீங்கள் கடன் பெறுகிறீர்கள், 8,000 ரூபாய் கடன் வாங்கி விட்டீர்கள், அதை திரும்ப செலுத்த முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. குறிப்பிட்ட நாள் வருகிறது, சார் 50,000 எங்கே? எப்பா நீ கெட்டுனதில் 8,000 நீ எடுத்துட்டப்பா, அதுக்குரிய வட்டி தான் நீ போட்டு பார்த்தா இந்த 2,000 காலியாக போகுதுப்பா, அதனால உனக்கு ஒன்றும் தர முடியாதுன்னு சொல்லி வங்கி சொல்லாதா? நம்ம கொடுத்த பணத்திலே இருந்து நம்ம லோன் பெற்றாலும் அதுக்கு வட்டி உண்டு, தெரியும் தானே? அது நமக்கு உரிய வட்டி கொடுக்கும், ஆனால் நம்மிடத்தில் வட்டி பெறும். நம்ம அதில் ஒரு லோன் ஓடி வாங்கினீங்கன்னா அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் உண்டு இல்லை? அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, வாங்கணும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, ஆனால் கையில் வரமாட்டேது. அப்படி தான் அநேகர் வாக்குத்தத்தத்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். உத்தமமாய் இருங்கள், உத்தமமாய் கர்த்தரை தேடுவதில் நில்லுங்கள். உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் பார்த்தீங்களா?
கர்த்தர் தொட்ட பிறகு அல்லது கர்த்தர் வாக்குரைத்த பிறகு அந்த 10 குஷ்டரோகிகளை ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. ஆசாரிய இடத்துல போய் உன்னை காண்பி. எங்க இருக்காங்க ஆசாரியர்கள்? ஆலயத்தில். அப்ப அந்த ஆலயத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சா அப்படியே கர்த்தரை தேடி, அவர் கர்த்தர் இங்கே இருக்கிறார், அங்கேயும் இருக்கிறார். பிதாவை கனம் பண்ண வேண்டும் அல்லவா? ஆசாரிய இடத்துல போய் உன்னை காணின்னு சொல்லும் போது அறிஞ்சு அறியாமலே ஆலயத்தை நோக்கி போறாங்க. ஆலயத்தை நோக்கி நடை பயிலும் போது குஷ்டரோகம் தானாய் மறைகிறது. ஆசாரியனை பார்க்க வேண்டும் என்று போக நினைக்கும் பொழுது அங்கு பிதா ஆலயத்தில் இருக்கிறார். அவரை நோக்கி நடக்க நடக்க அப்படியே குஷ்டரோகம் மறைகிறது. அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்கிடுங்க, ஆலயத்துக்கு வருவதில் உத்தமமாயிருங்கள். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாது இருப்போமாக. அந்த சிலரை பார்க்காதீங்க, நீங்க உத்தமமா இருக்கிற பலரோடு நில்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காக்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்திமரம் போல் செழித்திடுவாய், அத்திமரம் போல் செழித்திடுவாய். நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உண்ண கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், நான் உன்னை காக்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன், கண்மணி போல் உன்னை காப்பேன். ஓ நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உத்தமனுக்கு அவர் உத்தமர். உத்தமமாய் நடக்க தீர்மானியுங்கள், எல்லாவற்றிலும் உத்தமமாயிருங்கள். நீங்கள் கொடுக்கிற வாக்கு தவறாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்கிற வாக்கு ஆலயத்தில் நிற்கும் போது சொல்றீங்க, பிறர் முகம் பாராமல், அந்த உத்தமமா இருங்க அந்த வார்த்தையில. இவருக்கே மனைவியா இருப்பேன் வாக்கு கொடுத்தா உத்தமமா அதுல நில்லுங்க. ஆண்டவர் அப்பொழுது உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். இதுல 2 காரியம். உத்தமமாய் இருக்கும் பொழுது நம்முடைய உத்தமத்தினால ஏதோ பெரிய காரியத்தை அவர் செய்கிறார் என்றில்ல, அது அவருக்கு அவர் அப்படி இருந்தா துணை நின்றாரு. ஆனா நம்ம உத்தமத்தினால ஏதோ பெருசா சாதிச்சிடறோம் அப்படின்னு நினைக்க கூடாது. அதை தான் ஒரு உபாகமம் 9:5 கற்றுக் கொடுக்கிறார் கர்த்தர். படிக்கலாமா? உபாகமம் 9:5. உன் நீதி நிமித்தமும், உன் நீதி நிமித்தமும், உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும், உன்னுடைய இருதயத்தின் உத்தம நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிக்கும்படிக்கு பிரவேசிப்பதில்லை. நீ கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கிற உன் நீதினால போலப்பா, உன் உத்தமத்தினால இருதயத்தின் உத்தமத்தின் நிமித்தம் நீ பிரவேசிப்பதில்லை. அந்த ஜாதிகளுடைய ஆகாமியத்தின் நிமித்தமாகவும், அந்த ஜாதிகள் பண்ண தப்பு நிமித்தமும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் உன் பிதாக்களுக்கு கர்த்தர் ஆணையிட்டு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றும்படியாகவும் உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்தி விடுகிறார். யாருடைய வெற்றிக்கு பின்பதாகவும் எல்லாரும் நினைப்பாங்க அவருடைய உத்தமம் நிக்குதுன்னு. இங்க சொல்ற ஆண்டவர்
உன் நீதினால உனக்கு முன்னாடி இருக்கிற எதிரிகளை துரத்துறேன்னு நினைக்காத. உன் இருதயத்தின் உத்தமத்து நிமித்தம் கானானியரை துரத்தி ஒன்று அங்கே குடியிருக்கப்பட்டேன்னு நினைக்காத. ஒன்று தெரிஞ்சுக்க, அவங்க செஞ்ச தப்புனால வரட்டுறேன். இன்னொரு பக்கம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு நான் ஆணையிட்டதுனால, என் வார்த்தையினால அதில் நான் உத்தமமாக இருந்து ஒன்று அங்கே கொண்டு போகிறேன் பார்த்துக்கன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் வின் பண்ணுறீங்க, வாழ்க்கையில் உயர்றீங்க, நல்லா இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது உங்கள் மனசு என்ன செய்யணும்? உத்தமமாக இருக்கணும். ஆனால் நம்ம உத்தமத்தை நம்பக்கூடாது, அதை பெருசாக எண்ணக்கூடாது. அதை தெரிஞ்சுக்கிடுங்க. புரிகிறதா? நம்ம உத்தமத்து நிமித்தம் தான் இதெல்லாம் கிடைக்குது. அப்படி இருக்கக்கூடாது. 4 பேரை விட உங்களை நல்லா ஒரு ஆஃபீஸில் உட்கார வைக்கிறாருன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் உத்தமமாக ஜெபம் பண்ணேன், உண்மையாக இருந்தேன், அதனால இங்கே வந்துட்டேன். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்கிறார் பார்த்தீங்களா, நீ சுதந்திரிக்க போகிற தேசம் உனக்கு நான் உத்தமத்தை நிமித்தம் கொடுக்கலப்பா. ஆண்டவர் மனுஷருடைய உத்தமத்தை ரொம்ப அற்பமாக என்றாருன்னு இல்லை, உத்தமமாக இருந்தால் அவர் துணைன்னு இருப்பார். ஆனால் அவங்க உத்தமத்தினால கொடுக்கலன்றத உண்மையை சொல்லிடுறாரு. அவர் உண்மையாக இருக்கிறார், உத்தமமாக இருப்பார், உண்மையாக இருப்பார். அப்போ இந்த 2 தான் தேவை, உண்மையும் உத்தமமும் தான். உண்மையும் வேணும், உத்தமம் வேணும். அதனால் ஆண்டவர் கடைசி நாளில் மனுஷரை பார்த்து சொல்கிறார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசம். அந்த உத்தமமாக இருக்கிறவங்களை பார்த்துட்டா எஜமான்களுக்கு ரொம்ப கொள்ள பிரியம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்குன்னு நான் ஆயத்தம் பண்ண சந்தோஷத்தில் பிரயோஜனம் இல்லை, எஜமானுடைய சந்தோஷம். நான் எனக்கு மகிழுகிற எல்லா லெவலில் வாப்பா, வா வா வந்து சந்தோஷப்படு அப்படி சொல்கிறார். உனக்கு நான் ரெடி பண்ணது அப்படின்றது இல்லை, என்னுடைய ராஜ்யம் நான் இருக்கணுன்றது. இப்போ மனுஷனுக்கு பூமி, எனக்கு வானம், ஆகாயம், அதில் பரலோகம், பரலோகத்திலே மகிமையான எல்லை, அதெல்லாம் நீ வா வந்து நிஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எப்படி ஒரு அருமையான லெவலில் திங்க் பண்ணுறாரு பாருங்க. இமேஜினே பண்ண முடியாது, கர்த்தரை குறித்து இமேஜினே பண்ண முடியாது. எஜமான் வேலைக்காரன் எஜமானுடைய வீட்டில் வந்து, எப்பா எங்கள் வீட்டில் ஒரு ரூம் கொடுக்குறேன், அதில் படுத்து தூங்கணும்னு சொன்ன வேலைக்காரங்க எப்படி இருக்கும்? சார் இல்லை நீங்கள் பண்ணுங்க சார், எனக்கு வீடு இருக்குது சார். இல்லைப்பா வா, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் ஒன்று உங்களுக்கு ஆயத்தம் பண்ண. அங்கே வந்து நல்லா ஓய்வாக இருங்க, நல்லா ஆடி பாடி துதிங்க, சந்தோஷப்படுங்க. இதுதான் தேவனுடைய அன்பு, அவருடைய வாசஸ்தலம், பிதாவின் வீட்டினுள்ளே வாசஸ்தலம். அதில் நமக்கு ஒரு இடம், கர்த்தருடைய சமூகத்தில் அடைக்கலான் குருவிக்கு அருமையாக இடம் கிடைச்சிச்சா என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி அருமையாய் நமக்கு கூட ஆண்டவர் நியமித்து வைக்கிற மனுஷருக்கு பார்த்து பார்த்து செய்கிற நன்மைகள் எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ அதனால் நம்ம உத்தமத்தை பற்றி நினைக்கக்கூடாது. ஆனால் உத்தமனுடைய நீதி மற்றும் நற்குணம், இது 2 மட்டும் சொல்லி நான் இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். நீதி என்ன செய்கிறது? உத்தமனுடைய நீதி, நீதிமொழியில் 11:5 படிக்க கேட்போம். உத்தமனுடைய நீதி எப்படிப்பட்டது? உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும், துன்மார்க்கனோ தன் துன்மார்க்கத்தினால் விழுவான். உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். இப்போ உத்தமன் எப்படி உத்தமன் ஆகிறான்? அது ஒரு பெரிய சாப்டர். உத்தமன் எப்படி உத்தமன் ஆகிறான்? மற்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க, உத்தமன் மாத்திரம் எப்படி உத்தமமாய் வாழுகிறான், ஏன் மாறுகிறான்? ஒரு காட்டு தீ பரவி காட்டிலே ஏராளமான மரங்களை அழித்து போட்டது, சாம்பலாக்கியது. அங்கே போய் ஜீவராசிகள் எதையும் தப்புவிக்க வேண்டுமா என்று சொன்ன அந்த அவ்வாறு சென்ற வீரர்கள் ஒரு கோழி அந்த பகுதியிலே சிக்குண்டு, அந்த காட்டினுடைய என்ட்ரன்ஸில் அதுவும் சிக்குண்டு எரிஞ்சு சாம்பலாக இருந்தது. அதை கட்டையினால் தள்ளிவிடலாம் என்று ஒரு குச்சியினால் தள்ளிவிட்டால் அதனுடைய ரெக்கைக்குள்ளே குஞ்சுகள் உயிரோடு சந்தோஷமாக இருந்து வெளியே ஓடி வந்தன. இது நடந்ததா அல்லது ஓமையா சொன்னாங்களான்னு எனக்கே தெரியாது, கேள்விப்பட்டிருக்கேன். அது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், தான் சாம்பலானாலும் தான் குஞ்சுகளை உத்தமமாக காக்கணும்னு அதுக்கு உத்தமம் எப்படி வந்துச்சு? அதுதான் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற தன்மை. தான் இட்ட முட்டை நான் அடகாத்தேன், என் குஞ்சுகள்
என்னுடையவைகள், என் மாம்சத்தில் மாம்சமும் இரத்தத்தில் இரத்தமும் எலும்பில் எலும்புமாய் இருக்கிறவை, அதை நான் காப்பாற்றாம எப்படி? என் ஜீவன் கடந்து போனாலும் நான் அந்த குஞ்சுகளை காப்பேன் என்று சாம்பலாய் அது மாறி நின்று இருந்தது. அப்போ வாழ்க்கையில் உலகத்தில் ஒரே ரத்தத்தினால மனுஷர் எல்லாம் தோன்ற பண்ணினார்னு புரிஞ்சுக்கிட்டா உத்தமம் எங்கே இருந்தாலும் ஓடி வராது உங்ககிட்ட. மற்றவங்களை உங்களுடைய சொந்த குடும்பம் போல பார்க்கறதுக்கு தோணும். ஆமாம், ஆண்டவர் என்ன கற்றுக் கொடுத்தார்? உன்னை போல பிறனை நேசியா, உன்னிடத்தில் அன்பு ஒருவர் போல பிறனிடத்தில் அன்பு. அவ்வளோதான். இப்போ கத்தரிடத்தில் அன்பு ஒரு, ரெண்டாவது உன்னிடத்தில் அன்பு ஒருவர் பிறனிடத்தில் அன்பு. அதற்கு ஒப்புமையான கட்டளைன்னு சொல்றாரு. தேவனை இடத்தில் அன்பு வருவதற்கு அடுத்தபடி ஒப்புமையாக இருக்கிற அடுத்த பிரதான கற்பனை இதுதான் சொல்றாரு. அப்போ எவ்வளவு தேவன் எதிர்பார்க்கிறார்? ஏன்? கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமா இருக்கிறார். அதனால ஜாக்கிரதையா நட. மனுஷரை பார்க்கும்போது அவர்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். வேதவசனம் சொல்லுது. அப்போ உத்தமமாக இருப்போம். நம்முடைய பேச்சில், பழக்கத்தில் ஜென்டில் ஆகணும். கேலி கூத்தெல்லாம் விடணும். மற்றவங்களை கேலி பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, சிரிக்கிறது, மற்றவங்களுக்கு முன்ன கஞ்சாட காட்டி பேசிக்கிற ஒருத்தருக்கு ஜஸ்ட் லீவ் இட். அதெல்லாம் மதியனங்கள். குப்பத்தொட்டில் தூக்கி போடுங்க. நலமான வாழ்க்கை ஜூலை 1 ஆரம்பியுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த உத்தமனுடைய இப்படிப்பட்டவர்கள் நீதியா வாழ்வாங்க, நீதியாகவும் இருப்பாங்க. 5ஆம் வசனம் பாருங்க. உத்தமனுடைய நீதி அவன் வழியை செம்மைப்படுத்தும். அப்ப எப்படின்னா, இந்த உத்தமமா இருக்கிறவர்கள் நீதியாய் வாழ ஆரம்பித்த உடனே இந்த நீதி என்ன வேலை செய்துக்கிட்டே இருக்குன்னா, அவங்க வழியை செவ்வைப்படுத்துகிறது. வழியில் கரடு முரடா இருக்கிறதெல்லாம் இந்த நீதியை ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிக்கிட்டே இருக்கு. வழியை செம்மைப்படுத்தும். அழகாய் ட்ராக் உத்தமனுக்கு திறந்துகிட்டே இருக்கும். வழியை செம்மைப்படுத்திக்கிட்டே இருக்கும். உத்தமனுடைய நீதி அவனை எவ்வளவு காக்கிறது. என்றாலும் நீதியாய் வாழ்வதை விட நன்மை செய்து நல்லவனா வாழ்றது ரொம்ப பெருசு. படிக்கலாமா? ரோமர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. நீதிமான்னு சொல்லும் போது கேரக்டர் வைஸ் அப்ரைட்டான மனிதன், அதாவது கெட்ட குணம் இல்லாதவன், நீதியாய் வாழ்கிறவன். ஆனா அவனுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. அவருக்காக ஒருத்தர் சாகிறதுக்கெல்லாம் முன்னாடி வரமாட்டாங்க. அவர் நல்லவர் தாங்க, ஆனால் அவருக்காக உயிர் கொடுக்கணும். அவர் நீதியா வாழ்றாரு, ஆனால் நீதியா தான் வாழ்றாரு, அவர் எந்த ஒரு கெட்ட பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கூட அவர்களுக்காக மரிக்கிறதுக்கு அதெல்லாம் இல்லைங்க, பார்த்துக்கிட்டோம், அவர் தன்னை பார்த்துட்டு விடுவாங்க. ஆனால் இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யாரு? நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கத்துனா. நீதிமானுக்காக மரிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. மரிக்கிறது அரிது, கஷ்டம். ரொம்ப ஏதோ ரேரா மரிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் நல்லவன் ஒருத்தன் இருக்கான். அவன் நீதிமானா மட்டும் இல்லை, நல்லவனா இருக்கான். நல்லவன் சொன்னா என்ன? நீதிமான்னா அவன் ரொம்ப கரெக்டாக இருப்பான். நீ பாவம் பண்ணனால இதெல்லாம் உனக்கு நீ கடன் பட்டிருக்க போடா, கத்தட்ட மனம் திரும்பி அழுது ஜோமிட்டு விரட்டி போய்ட்டுருவார். நல்லவர்னு சொல்லுவார், எப்பா நீ பாவம் பண்ணனால தான் இந்த எல்லாம் கடன் வந்திருக்கு, சரி என் கையில் இருக்குது 10,000, இந்த உனக்கு 5,000 தரேன் வச்சிக்க, எப்படியாவது மேலே வந்து. இப்போ நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். அப்போ கவனிங்க, உத்தமனுடைய நீதி அவன் வழியை செவைப்படுத்துமானா நீ உத்தமனும் நீதிமானா மட்டுமா இருக்கக்கூடாது, நல்லவனுமா இரு. ஏழைக்கு இறங்கி திக்கற்றவர்களுக்கு உதவி செய்து பலவீனனுடைய பலவீனத்தில் அவனை தாங்கி விழுந்தவர்களை கை தூக்கி கம்ஃபர்ட் இல்லாதவர்களுக்கு கம்ஃபர்ட் கொடுத்து நடத்து. அப்ப நல்லவனுக்கா ஒருத்தன் மறிக்கிறதுக்கே துணிவான்னு சொன்னா என்ன காரணம்? உயிரை கொடுக்கறதுக்கு ஒருத்தன் ரெடியா இருக்கான்னா அப்ப இவர் செய்யற நன்மை அவங்க உள்ளத்தை அவ்வளவு டச் பண்ணுது.
ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் அந்த ஜனத்துக்காக எப்பயும் அழுது ஜெபம் பண்ணுவார், போராடுவார். அவருடைய சர்ச்சுக்கு விரோதமாய் ஒரு பெரிய கலவரத்தை சிலர் செய்த போது அந்த சர்ச்சில் இருந்த ஒருத்தர் இவ்வாறு சொன்னாராம், எங்கள் போதகருக்காக நான் இதே இடத்துல மரிக்கவும் ஆயத்தம் அப்படி சொன்னாராம். அப்ப அந்த போதகர் நினைச்சுக்கிட்டாராம், அடடா, என்னுடைய பிள்ளைகளா நான் நடத்தினேன், அவங்க உயிரையும் கொடுக்க ஆயத்தம் பண்ணிக்கிறாங்களா? எனக்கே சந்தேகமா இருக்கு, எவ்வளவு நம்ம இன்னும் நன்மை செய்யணும் என்று தீர்மானித்து கொண்டாராம். நல்லவன் சொன்னா அவனுக்காக உயிரை கொடுக்கறதுக்கும் ஆயத்தமா இருப்பாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. உத்தமனாரு, உனக்கு கர்த்தர் துணை, மனுஷர் துணையும் வேணும்னா நல்லவனாரு. நல்லவனா இருந்தால் அவனுக்காக மரிக்கும் ஒரு கூட்டம் வரும், துணை நிற்கும். எழுந்து நிற்கலாமா? கர்த்தர் துணை நிற்கின்றார். மனுஷரும் உங்களுக்கு துணையாய் இருப்பதற்கு நல்லவர்களாய் இருங்கள். உயிர் கொடுப்பான் தோழன் என்பது போன்ற மக்களை கர்த்தர் அப்பொழுது எழுப்புவார். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். ஹல்லேலூயா. உத்தமன், உத்தமனும் நீதிமானும் நல்லவனும் ஆயர்கள். 3 இந்த மகிமை உங்களை சூழட்டும். இந்த நாள்ல உத்தமத்தை கெட்டியா பிடிச்சுக்கிடுங்க. என்னுடைய உத்தமத்தை கெட்டியாய் பிடித்திருக்கிறேன், என் ஜீவன் என்னை விட்டு பிரியும் மட்டும் அதை விடமாட்டேன் என்று யோபு சொல்லுகிறார். என் ஆவி என்னை விட்டு பிரியும் மட்டும், என் ஜீவன் பிரியும் மட்டும் என் உத்தமத்தை நான் கெட்டியாய் பிடித்திருக்கிறேன். உத்தமமாய் நடப்பவர்க்கு உண்மையாய் நன்மைகள் அருளி செய்வீர். உத்தமமாய் நடப்பவர்க்கு உண்மையாய் நன்மைகள் அருளி செய்வீர். கிருபையும் மகிமையும் அருளும் தேவன், சூரியனும் கேடகமும் ஆயிருக்கின்றார். கிருபையும் மகிமையும் அருளும் தேவன், சூரியனும் கேடகமும் ஆயிருக்கிறார். உந்தன் மகிமை கண்ணார கண்டு நான் நன்றி சொல்கிறேன். உந்தன் வல்லமை ஆவியில் அனுதினம் அனுபவிக்கிறேன். உந்தன் மகிமை கண்ணார கண்டு நான் நன்றி சொல்கிறேன். உந்தன் வல்லமை ஆவியில் அனுதினம் அனுபவிக்கிறேன். கிருபையும் மகிமையும் அருளும் தேவன், சூரியனும் கேடகமும் ஆயிருக்கின்றார். கிருபையும் மகிமையும் அருளும் தேவன், சூரியனும் கேடகமும் ஆயிருக்கிறார். உந்தன் மகிமை கண்ணார கண்டு நான் நன்றி சொல்கிறேன். உந்தன் வல்லமை ஆவியில் அனுதினம் அனுபவிக்கிறேன். ஓ, உந்தன் மகிமை கண்ணார கண்டு நான் நன்றி சொல்கிறேன். உந்தன் வல்லமை ஆவியில் அனுதினம் அனுபவிக்கிறேன். தேவ வல்லமை பலமாய் இறங்கட்டும். கர்த்தருடைய கரம் பலமாய் இறங்கட்டும். பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன். இதோ உத்தமனும் நீதிமானும் நல்லவனுமாய் இவன் இருக்கிறான். உத்தமியும் நீதி உள்ளவளும் நல்லவளுமாய் இவள் இருக்கிறாள் என்று ஒவ்வொருவரை குறித்தும் எழுதப்படட்டும். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக, உம்முடைய வல்லமை பலமாய் இறங்குவதாக. கிருபை உள்ள கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. கிருபை மிகுந்த கர்த்தர் கிருபையாய் இருப்பாராக. பிதாவே, இதோ இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி ஓடி வந்திருக்கிறார்கள். அவருடைய உத்தமத்தை கண்டு அவர்களுக்கு நீர் உத்தமமாய் இருப்பீராக, அவர்களுக்கு நன்மை செய்வீராக. ஆண்டவரே, இந்த மாதத்திலே உம்முடைய ஊழியத்தின் மேல் உம்முடைய கரம் நன்மைக்கு ஏதுவாய் இருப்பதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். ஆமென்.